புது வீடு கட்டும்போது வாஸ்து பூஜை எந்த பகுதியில் எந்த மூலையில் செய்ய வேண்டும்? இப்ப ஐப்பசி மாசம், ஆவணி மாசம் முடிஞ்சு புரட்டாசி மாசம் வாஸ்து வராது. ஐப்பசி மாசம் அடைமழை. அப்ப கீழ் பகுதியில வட பகுதியில வாஸ்து பூஜை செய்யாமல் மேல் பகுதியில தென்மேற்கு கன்னி மூலையில் வாஸ்து பூஜை செய்ய வேண்டும். ஈசானம் தத்புருஷம் அகோர சிவம் அப்படின்னு சொல்றது கன்னி மூலை. ஈசனுக்கு எம்பெருமானுக்கு சிவபெருமானுக்கு 5 முகம். ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்தியோஜாதம் நடுபாகம். அப்போ அகோர சிவம்ங்கிறது கன்னி மூலையில சிவபெருமானுக்கு உண்டானவர். வாஸ்து பகவான் சிவனாக இருந்து செயல்படுவார். அப்ப கன்னி மூலையில வாஸ்து செய்வது சிறப்பு. அப்ப நல்ல பள்ளம் தோண்டிக்கோங்க. நல்ல பள்ளம் தோண்டி கன்னி மூலையில அதுல ஒரு பாலை குச்சியிலையோ வில்வ குச்சியிலையோ அல்லது வேம்ப குச்சியில 2 வச்சுக்கோங்க. 10 இன்ச்சு உயரம் இருக்க வேண்டும். 12 இன்ச்சு டு 10 இன்ச்சு, அதுக்கு கம்மியா வச்சுக்காதீங்க. 2 குச்சி வச்சுக்கோங்க, ஆண் பெண். அதுல ஒரு கயிறோ நூலோ கட்டி வச்சுக்கோங்க. அந்த குச்சியை நல்ல பள்ளம் ஏன் தோண்டணும்னாக்கா வாஸ்து பூஜையில நவதானியங்கள் கட்டி அதுல நீங்க புஷ்பம் பூக்கள் எல்லாம் சுத்தி வீட்டு உரிமையாளரிடம் கொடுத்து கீழே வச்சு அதை சுத்தியலால தயவு செய்து அடிக்க வேண்டாம். நிறைய அன்பர்கள் அந்த பிழைய பண்றாங்க. கொத்தனார் எதுவும் அங்கிட்டு இருக்கிற விஷ ஜந்துக்களோ இல்லைனாக்கா ஏதோ பைரவர் பிடுங்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கீழே இறக்கிருங்க. பூஜை முடிச்ச உடனே மேல கொஞ்சோண்டு தெரிகிற மாதிரி வைங்க. எந்த பிழையும் ஏற்படாது. நீங்க சுத்தியலால தயவு செய்து இந்த வாஸ்து பகவான் ஆகிய ஆவாகன மானத்துல நீங்க அடிக்க வேண்டாம். பூஜை முடிச்ச உடனே செயல்படுவது பிழை. ஸோ வாஸ்து பூஜை எங்க செய்யணும் எப்படி செய்யணுங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், லாங் வீடியோ. அதுல போய் பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து வைங்க.